மற்றுமோர் அண்மை செய்தி. நாய் குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குட்டிகளுடன் நாய் குறுக்கே வந்ததால் பேருந்து வாய்க்காலில் இறங்கி விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாய் மீது மோதாமல் இருக்க வாய்க்காலில் அரசு பேருந்தை ஓட்டுநர் இறக்கியதால் பயணிகள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். நாய் குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறுகிய சாலையாக இருப்பதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நாய் குறுக்கே வந்ததால் அரசு பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கடலூர் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? குறுகிய சாலையால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். இது பற்றிய விவரம். வணக்கம் அம்மா. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த 45 பயணிகளுக்கு உயிர் பயத்தை காண்பித்த ஓட்டுநர் குட்டிகளுடன் வலம் வந்த நாய் மீது ஏற்றாமல் இருப்பதற்காக வாய்க்காலில் பேருந்தை விட்ட ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் கந்தகுமாரன் பகுதியிலிருந்து டி நெடுஞ்சேரி, விளாகம், பண்ணப்பட்டு, பூங்குடி, கே ஆடூர், கண்ணங்குடி வழியாக சிதம்பரம் நோக்கி வந்த அரசு பேருந்தை அருள் ஜோதி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது கே ஆடூர் கிராம பகுதியில் உள்ள கருங்காவி வாய்க்கால் பகுதிக்கு பேருந்து வந்தபோது நாய் ஒன்று தனது குட்டிகளுடன் வந்ததால் நாய் மீது பேருந்தை ஏற்றாமல் வாய்க்கால் பக்கம் உள்ள வலதுபுறத்தில் ஓட்டுநர் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது சாலை குறுகிய சாலை என்பதால் சுமார் 2 அடி பள்ளத்தில் இறங்கிய பேருந்து வாய்க்காலில் அந்தரத்தில் தொங்கியபடி நின்றது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பேருந்தில் பயணம் செய்த 45 பயணிகள் பயத்தில் கூச்சலிட்டு உடனடியாக பேருந்திலிருந்து இறங்கியுள்ளனர். நாய் மற்றும் குட்டிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓட்டுநர் எடுத்த இந்த விபரீத முடிவாக பேருந்து விபத்தில் சிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்னும் 2 அடி இறங்கியிருந்தால் பேருந்து தலைக்குப்புற வாய்க்காலுக்குள் கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் 45 பேரும் உயிர் சேதம் இல்லாமல் தப்பினர். எனவே ஓட்டுநர் அலட்சியமாக பேருந்தை ஓட்டிய காரணமாகவும் சாலை குறுகிய சாலை இருப்பதாலும் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அந்த பகுதியில் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.